அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் காணொலியில் செல்வராஜ் ஆஜராகியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கவிருக்கும் நிலையில் காணொலியில் செல்வராஜ் ஆஜராகியிருக்கிறார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கவிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கின் விசாரணைக்காக செல்வராஜ் காணொலி வாயிலாக ஆஜராகியிருக்கிறார். கரூர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கவிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதன் மீதும் விசாரணை முடிவடைந்திருக்கும் நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணைக்காக காணொலி வாயிலாக செல்வராஜ் ஆஜராகியிருக்கிறார். கரூர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக செல்வராஜ் ஆஜராகியிருக்கிறார். 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கவிருக்கிறது. கரூரில் விஜயின் பரப்புரையின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த வழக்கில் மீது இன்று உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகள் மீது இன்று தீர்ப்பு வழங்கவிருக்கிறது. தன்னை ஏமாற்றி கையொப்பம் பெற்ற மனு தாக்கல் செய்ததாக குற்றம் சாட்டியிருந்த செல்வராஜும் காணொலி வாயிலாக ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பாக மேலும் விரிவாக பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி இணைந்திருக்கிறார். பாலவேல், நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. உச்சநீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் மற்றும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு அமைக்க கோரிய வழக்குகள் மீதான தீர்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் NV அஞ்சாரியா அமர்வு முன்பு வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வாத பிரதிவாதங்கள் என்பது முடிவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மனுக்கள் மீதான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனுக்களில் ஒன்று கரூரில் இருந்து உயிரிழந்த ஒரு 10 வயது சிறுவனினுடைய தந்தை மற்றும் கரூரை சேர்ந்த நபர் ஒருவர் தாக்கல் செய்த மனுக்களும் இருந்தன. இந்நிலையில் அவர்கள் பெயரிலான மனுக்கள் தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதே தவிர அவர்கள் நேரடியாக இதில் தொடர்பு படுத்தப்படவில்லை என்கிற தகவல்கள் வெளியாக இருந்த நிலையில் தன்னை ஏமாற்றி கையொப்பம் பெற்று மனு தாக்கல் செய்திருந்ததாக கூறிய செல்வராஜ் என்பவர் தற்போது இந்த வழக்கு விசாரணைக்காக காணொலி வாயிலாக ஆஜராகி இருக்கிறார். அதனையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள், அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த SIT விசாரணை சிறப்பு விசாரணை வடக்கு மண்டல IG அஸ்ராகர் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு விசாரணை குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் மற்றொரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியும் உச்சநீதிமன்றத்தில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் சிபிஐ விசாரணை கோரி பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்கள் ஒன்றாக விசாரிக்கப்பட்டது. அதில் பாஜக வழக்கறிஞர் GS மணி உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்த மனுக்களும் விசாரணை நடத்தப்பட்டிருந்தன. இந்த சூழலில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு வழங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் வழக்கில் திடீர் திருப்பங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்தது? சம்பவம் நடைபெற்ற இடம் கரூர் என்பதால் அந்த வழக்கை விசாரிப்பது மதுரை உயர்நீதிமன்ற கிளையாகத்தான் இருக்க வேண்டும். அதை தாண்டி எந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு மீதான விசாரணைகளை மேற்கொண்டது என்பது தொடர்பான பல்வேறு
கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த சூழலில்தான் இந்த திருப்பங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. தங்களை ஏமாற்றி கையொப்பம் பெற்று இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தீர்ப்பில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா என்கிற கேள்விகளையும் முக்கியமாக எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான ஒரு சிறப்பு நேரலையை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.